ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலில் அடுத்தடுத்து நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க. ஆமாங்க, ஏன்னா நம்ம பாரதி அண்ட் கண்ணம்மாவோட ரெண்டு அந்த குட்டி பாப்பாவுமே இப்போ நல்லாவே வளர்ந்துட்டாங்க. ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறமா ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ இதில் நிறையா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிறையா திடீர் திருப்பங்கள்லாம் இருக்குன்னே சொல்லலாங்க. அண்ட் இதில் நம்ம ஹேமா பாப்பாவை ஆட் பண்ணுறது லிஷா அப்படிங்கிற ஒரு குட்டி பாப்பா தான். இந்த லிஷா ஆல்ரெடி ஜீ தமிழ் மூலமாக தான் நல்லா ஃபேமஸ் ஆனவங்கன்னே சொல்லலாம். ஜீ தமிழில் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்குது இந்த பாப்பா. ப்ளஸ் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆன யாரடி நீ மோகினி சீரியல் அண்ட் மெல்ல திறந்தது கதவு, இந்த 2 சீரியலும் பண்ணியிருக்கு. பட் இந்த சீரியலை விட இந்த ஈவெண்ட்ஸ் மூலமாக தான் இந்த பாப்பா நல்லாவே ஃபேமஸ் ஆகிட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஈவெண்ட்ஸு அண்ட் இந்த சீரியல் இதுக்கெல்லாம் அப்புறமா விஜய் டிவியில் ஃபர்ஸ்ட் இந்த பாப்பா இப்போ தான் என்ட்ரி ஆகுது. அதுவும் நம்ம நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சூப்பர் ஹிட்டான நம்ம பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமாக. ஸோ பாரதிக்கும் கண்ணம்மாவுக்கும் எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்குமே நம்ம லிஷாவுக்குமே ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆவாங்கன்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த பாப்பாவோட ஆக்டிங் எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாங்க. அண்ட் இந்த பாப்பா இப்போது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்லேயே பாரதி கூட கண்ணம்மா கூட அண்ட் அவங்களோட பாட்டி சௌந்தர்யா கூட எல்லாருக்கூடையுமே க்யூட்டாக நிறைய போஸ்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அது தன்னோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.